என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சும்மா இருக்கும் பாவம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. சும்மா இருக்கும் பாவம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. தீமை செய்வது பாவம், அது நாம் அறிந்த உண்மை. ஆனால் நன்மை செய்யாமல் போனால் கூட பாவமா? ஆம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போவது பாவமே. நம் வேலையால் சுகவீனமாய் இருக்கிறான், விடுப்பு கேட்கிறான், கொடுக்க மறுக்கிறோம். அடுத்த நாள் அவன் எழுந்து நடக்க முடியாத நிலை, வர முடியவில்லை. சம்பளத்தை பிடித்து விடுகிறோம். இது இரக்கம் நம் உள்ளத்தை விட்டு வெளியே போய்விட மனக்கதவை டப் என்று அடைத்து விடுவது போல் இல்லையா? ஓர் ஏழை வேலையாள் கடுமையான நோயினால் வர இயலாது போகும்போது அவன் சம்பளத்தை பிடிக்காது இருந்திருக்கலாம் அல்லவா? ஒருவேளை விதிப்படி கூட நாம் செய்தது சரியாக இருக்கலாம். கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நாம் குற்றவாளிகள், பாவிகள். தன்னலம் காரணமாக அல்லது மனக்கடினத்தின் நிமித்தம் நாம் செய்யக்கூடிய அநேக நன்மைகளை நாம் செய்யாது போகிறோம். வெள்ளம் வந்த சமயத்தில் அநேகர் மனிதாபிமானத்தோடு வெள்ளத்தில் இறங்கி முதியோரையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றனர். சிலரோ அச்சமயத்தில் அத்தியாவசியமாக இருந்த பொருட்களான பால், மெழுகுவர்த்தி போன்ற பொருட்களை பிறருக்கு கொடுக்க மனமின்றி பதுக்கி வைத்து கொண்டனர். நன்மை செய்ய வேண்டிய சமயத்தில் செய்யாமல் மனக்கதவுகளை மூடிக்கொள்வதற்கு காரணம் தன்னலமே. கிறிஸ்து தன்னலமற்றவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தவர். அவரது பெயரை சூட்டி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்பவர்கள் தன்னலம் கருதாது பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நன்மை செய்து பாருங்கள், மனதுக்குள் ஒரு சுகம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தீமை செய்வதும் நன்மை செய்யாதிருப்பதும் இறைவன் பார்வையில் ஒன்றுதான். தீமை செய்வதும் நன்மை செய்யாதிருப்பதும் இறைவன் பார்வையில் ஒன்றுதான். தீர்மானம்: நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது ஓடி ஒளிந்து கொள்ள மாட்டேன்.